வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகை கடன் தள்ளுபடி திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது துவக்கி வைக்க இருக்காரு, இதை பற்றின ஒரு தகவல் பார்க்கலாம். தமிழகத்தில் 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி குறித்த புதிய விதிமுறைகள் மற்றும் தகுதியானவர்கள் பற்றிய விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் முறையாக ஆவணம் இல்லாதவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என தெளிவுபடுத்துகிறோம். ஒரு குடும்ப அட்டையில் ஒரு முறை மட்டுமே கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும், வணிக நோக்கம் அல்லாத அத்தியாவசிய தேவைகளுக்காக பெற்ற கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகள் பட்டியலை அரசு தயாரித்து வரும் நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தள்ளுபடி நடவடிக்கையானது சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமான தகுதியான குடும்பங்களுக்கு பொருளாதார நிம்மதியை தரும் என்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழக அரசுடைய நகை கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு இல்லைனாலும் முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததை போலவே நகை கடன் தள்ளுபடி திட்டத்தை கொண்டு வர இருக்காருங்க. முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம். தகுதியான பயனாளர்களை மட்டும் கண்டறிய அரசு தீவிர கணினி பகுப்பாய்வை கொண்டுள்ளது. ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான ஏழைகள் யார் அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. 5 சவரன் வரையிலான அதற்கு குறைவான இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அளவு வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 சவரன், அதற்கு மேலே போச்சு அப்படின்னா உடனடியாக தள்ளுபடி ரிஜெக்ட் ஆகிடும். கால வரம்பு அரசு அறிவித்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அதற்கு முன்பாக பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஸோ இப்போ எந்தெந்த வங்கிகளில் கடன் தள்ளுபடி ஆகும் ஆகாது? கூட்டுறவு வங்கிகள், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ரிசர்வ் வங்கியின் கீழ் இறங்கும் 8 வகையான பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனங்களில் கடன் தள்ளுபடி ஆகுங்க. தள்ளுபடி ஆகாது அப்படின்னா தனியார் நிதி நிறுவனங்கள், பிற தனியார் மற்றும் கூட்டுறவு அல்லாத வங்கிகளில் தள்ளுபடி ஆகாது. ஸோ அரசு நடத்திய கணினி பகுப்பாய்வில் 48,84,726 கடன் விவரம் சேகரிக்கப்பட்டிருக்கு. 35 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தகுதியற்றவர்களாக நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. 13 லட்சம் பேர் தகுதியானவர்களாக எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு டேட்டா பேஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விதி கொடுக்குறாங்க. அந்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு அதிகபட்சம் 5 சவரன் மட்டும் தான் நகைக்கடன் தள்ளுபடியை கொடுப்போம். அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. வருமான வரி செலுத்துவர்களுக்கும் கிடையாது. வணிக நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட கடன்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. ஸோ இது எல்லாமே நிராகரிக்கப்படும் ஊழியர்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன்னா குடும்ப அட்டை, ஆதார் ப்ளஸ் கடன் தகுதி. ஸோ ஒரே குடும்பத்தில் 3 நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா தகுதி இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா என்றதை நீங்களே ஒரு கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 5 சவரன் அதற்கு குறைவான கடன், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நடுத்தர மக்கள், ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கடன், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக கடன், ஆதார் விவரங்கள் சரியாக உள்ளவை, இவர்களுக்கு மட்டும்தான் கடன் தள்ளுபடி. அரசு ஊழியர்கள், ஐடி செலுத்துவோர், ஒரே குடும்பத்தில் பல கடன்கள், பெரிய வணிக நோக்கம், ஆதார் ரேஷன் அவர்கள் முறையாக சமர்ப்பிக்காதவர்களுக்கு தள்ளுபடி இல்லை. ஸோ முறையாக இகேஒய்சி பண்ணலாம் கூட தள்ளுபடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கடன் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. குடும்பத்தின் மொத்த கடன் 5 சவரனுக்குள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரசு ஊழியர் அல்லது வங்கி ஐடி செலுத்துவராக இருந்தால் தள்ளுபடி இல்லை அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ இப்போ டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. விரைவில் பட்டியல் தயாரிக்க போகிறாங்க. அடுத்து அரசாணை விரைவில் வெளியாகும். அதன் பிறகு நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.